பிரஸ்ல இருந்து வந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம். சோ ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருந்தாங்க, நீங்க இப்படி பண்றது கரெக்டா, தப்பு தப்பு தப்புன்ட்டு. நான் ஜோக் சொல்லுவேன், அது அவங்களுக்கு புரியாது. Definitely adult movies on the cards, but not as of now. Recent in the near future la illa. Maybe in 2019 or 20 there might be HHMD2 or IMK2. You're like the youngest sister, don't worry. Wow, I'm loving it. Why should I keeping on doing all adult stuff? கொஞ்சம் கேப் உள்ளாமே. கௌதம் நான் இந்த டயலாக் பேசுறேன் அப்படின்றாரு. உடனே மொட்டராஜேந்திரன் அப்பா நான் இந்த டயலாக் எடுத்துக்கிறேன்ப்பா அப்படின்றாரு. இங்க எல்லாமே பொத்தி பொத்தி மூடி மூடி கல்ச்சர், இது சம்பிரதாயம், இது இப்படிதான் இருக்கணும். women should not dress like this, women should not go out like this, women should not go out in the night, இதெல்லாம் சொல்றதை விட்டுட்டு நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். So men, control yourself. If you're not able to control yourself, help yourself. Hello viewers, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பண்ண போற ரெசிபி பேர் ஹாய். அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு டீமை நம்ம மீட் பண்ண போறோம். அண்ட் இந்த டீம் பாத்தீங்கன்னா நேத்துல இருந்து ஒரு வீடியோ பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்கு. சோ டைரக்டர், ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் 3 பேர் இங்க இருக்காங்க. வெரி ஹாப்பி டு வெல்கம் யாஷிகா. ஹாய். ஹலோ, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், தேங்க் யூ சோ மச். ஹாய் கௌதம். ஹலோ, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ஹலோ சந்தோஷ், எப்படி இருக்கீங்க? வணக்கம். அண்ட் இந்த வைரல் ஆற வீடியோக்கு நீங்க தான் காரணம் இல்லையா? நீங்க பேசுற ஒரு கிளிப்பிங் மட்டும் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்ல ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. ரெண்டு விஷயம் வைரல் ஆயிட்டு இருக்கு. ஒன்னு ஸ்னீக் பீக், இன்னொன்னு பேசின விஷயம். அது நீங்க பேசின விஷயம் இன்னும் ஒரு மேபி அந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன் செகண்ட் ஒன்னு இருக்கும் இல்லையா? அந்த ஃபர்ஸ்ட்ல நீங்க பேசினது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆபீஸ்ல கூட தப்பா நீங்க எதுவும் பேசல, பட் சொல்றேன் அந்த வைரல் ஆகும் அந்த ஒரு பர்టిక్యులர் போர்ஷன் நீங்க நினைச்சீங்களா? நான் வைரல் ஆகும்ன்றதுக்காக பேசல, பட் நீங்க பேசுறதுனால வைரல் ஆயிடுச்சு. அங்க பிரஸ்ல இருந்து வந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம். சோ ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருந்தாங்க, நீங்க இப்படி பண்றது கரெக்டா, தப்பு தப்பு தப்புன்ட்டு. சோ அட் அ பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வரும்ல. சோ பிரேக் த ஐஸ், ஓபன் இட் அப், அவ்வளவுதான். So that is what happened. A lot of people don't experiment in a genre like this. I mean adult horror அப்படிங்கிறது. A lot of people don't do it in Tamil industry. இன்னும் மேபி நமக்கு அந்த கன்சர்வேட்டிவ் மைண்ட் செட் இருக்கா அப்படிங்கிறது தெரியல. அதை நீங்க பிரேக் பண்ணுன்றதுக்காகவே நீங்க இந்த மாதிரி தீம்ல படங்கள் பண்றீங்க. இல்ல, ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் அடல்ட் காமெடி பண்ணோம் ஹரஹர மகாதேவிக்கு. அது ஒரு எக்ஸ்பெரிமெண்டலா பண்ணோம். இந்த ப்ராஜெக்ட் எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறாங்க, அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்ட்டு. ஸோ தட் வாஸ் லைக் மோர் லைக் ஒரு ட்ரைலர் மாதிரி தான் அந்த படத்தை பண்ணோம். ஒரு டீசர் மாதிரி தான் அந்த படத்தை பண்ணோம். ஸோ டீசர் அப்ப நெக்ஸ்ட் ஒரு ட்ரெய்லர், அதுக்கு அப்புறமா மெயின் பிக்சர் அப்படிங்கிறது இதுதான் ட்ரெய்லரா? இதுதானா? மெயின் பிக்சர் தான். ஸோ ஸ்ட்ரைட் மெயின் பிக்சரா இந்த படத்தை பண்ணுவோம்னு சொல்லிட்டு அப்போ we were talking about பேசிட்டு இருக்கும்போது he was like bro கரியர்ல ஒரு ஹாரர் படம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை அப்படின்னு. ஹாரர் தான சொன்னாரு அவரு. இல்ல, அடல்ட்ன்றத முடிவு பண்ணிட்டோம். ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு பண்ணோம். 3 பேர் ஆக்சுவலி, நானு, கௌதம், அப்புறம் ப்ரொடியூசர் 3 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணோம். சோ அடல்ட் காமெடியை இன்னொரு தடவை பண்ணோம் அப்படின்றதுல எங்க 2 பேருக்கு கொஞ்சம் ஒரு ஹெசிடேஷன் இருந்தது. ப்ரொடியூசர் இன்னொரு அடல்ட் காமெடி பண்ணலாம்னும் போது சோ நம்ம ஏதோ ஒன்னு டிஃபரன்ஷியேட் பண்ணணும், இல்லாட்டி கிளீஷேட் ஆயிடும் அப்படிங்கும் போது அப்போ he was telling me எனக்கு பேய் படம்னா பயம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. பட் I always wanted to do a horror movie அப்படின்னு. அப்போ then we were talking, we thought this part of his careerல ஒரு ஹாரர் படம் பண்ணலன்னா அதுக்கப்புறம் after he grows big and all அந்த ஒரு மாஸ் ஹீரோ எலிமெண்ட் அந்த லெவலுக்கு போனதுக்கு அப்புறம் பண்ண முடியாது. ஓவர் கான்ஃபிடென்ட்டா பேசல. பிகாஸ் I believe he's got all that in him. He will grow definitely. His time has come. இப்போ ரீசெண்டா விஷால் சொல்லியிருந்தாரு. So his time has come. So this point of time அவரோட கெரியர்ல ஒரு ஹாரர் மூவி பண்றது கரெக்டா இருக்கும்னு அவருக்கு தோணுச்சு, எனக்கு தோணுச்சு. பேசணும், ஓகே லெட்ஸ் டூ இட், அவ்வளவுதான். சோ இதுதான் ஜானர் இப்படி ஃபார்ம் ஆனது. ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு பங்களா, அந்த பங்களாவுக்கு தேவை இருக்குதோ இல்லையோ ஒரு 4 பேர் போவாங்க. அந்த 4 பேரையும் அந்த பங்களாக்குள்ள இருக்கிற ஒரு பேய் பாடா படுத்தோம். ப்ரீவியஸா படம் வேற வர்க் பண்ணிருக்கீங்க. சோ which means ஒரு கம்ஃபர்ட் லெவல் ஒரு பயங்கரமா இருக்கும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், சிங்க் இருக்கும் நிறைய இடங்கள்ல. ஒரு விஷயம் சொல்றதுக்கு முன்னாடி you will know that okay ஏதோ ஒன்னு சொல்ல வராரு கூட. சோ அந்த விஷயம் நிறைய 2 பேருக்குள்ள இருக்கும். அதோ நெக்ஸ்ட் படம் திருப்பி வர்க் பண்ணும்போது
ப்ரோ இது பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஐ திங்க் ஒரு நீங்க போட்டோஸ்லாம் போஸ்ட் பண்ண கூட என்ன பிக்னிக் போயிருக்காங்களா இந்த டீமே. So how was it to work with the same team again and you know all well known faces that you've already been with? Actually only some of the cast and crew மாறி இருக்கு. But எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஏதோ ஷெட்யூல் பிரேக் பண்ணி மறுபடியும் புது ஷெட்யூல் போற மாதிரி தான் இருந்துச்சு. So we were having a lot of fun. And yes, நிறைய விஷயம் இந்த மாதிரி அவர் சொல்லாமே எனக்கு புரிஞ்சது, இல்லாட்டி நான் சொல்லாம அவருக்கு புரிஞ்சது. I think இண்டஸ்ட்ரியிலே என்னை ரொம்ப புரிஞ்சு வச்சுக்கிட்ட டைரக்டர் இவர் தான். ஆக்சுவலி வேவ் லெங்க்ல நல்லா செட் ஆயிடுச்சு. ஸோ we were able to work really fast. அதனால நல்லா ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண முடிஞ்சது. ப்ளஸ் we are very supportive other characters as well. And அவர் சொன்ன மாதிரி this is the time that you can actually experiment இல்லையா? நீங்க டிஃபரெண்டா ஒர்க் பண்ற எல்லா படங்களும் அப்படிதான் எனக்கு தெரியுது. இப்போ ட்ரெய்லர் நாங்க பார்க்கும்போது சந்திரமௌலி ஆகட்டும் எல்லாமே when we watch okay இது ஒரு வேற மாதிரியான ஒரு படமா இருக்கும், இது ஒரு வேற மாதிரியான ஒரு படமா இருக்கும் அப்படின்னு. So adult horror why கௌதம்? சொன்ன மாதிரி அவரு ஆக்சுவலா கொஞ்சம் ஓப்பனா சொல்லிட்டாரு. எங்க எத்தே போயிடுச்சு. அதுல ஹாரர் எனக்கு வந்து ரொம்ப பயமா. நான் ஹாரர் படம் தான் இப்படிதான் பார்ப்பேன். பேய்க்கு பயந்தவங்க தான் நிறைய நல்ல பேய் படங்கள் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பேய்க்கு பயந்தவங்க நல்லா நடிப்பாங்க இந்த பேய் படத்துல. பயந்தவங்கலாம் நடிக்கிறாங்க, நிஜமாவே பயந்தாது. 100 பேர் நம்ம சுத்தி இருந்தாலும் ஆமா அது உண்டுதான். எனக்கு நிறைய பயந்தது. பேய் கேரக்டர் நடிக்கிற சந்திரிகா ரவி அடிக்கடி வந்து என் பின்னாடி தான் நிற்கும். நான் திரும்பி பார்த்தா பயந்து தெரிஞ்சு ஓடிடுவேன் நான். ஸோ அந்த மாதிரி தான் நிறைய நடந்திருக்கு. பட் மோர் ஆஃப் இந்த நாட் இதுல ஐ டோன்ட் நோ, ஐ நெவர் ஃபெல்ட் ஸ்கேர்ட். அவ்வளோ ஸ்கேரியாலாம் இல்லை, அது ஜாலியாக தான் போச்சு. இட்ஸ் ஆக்சுவலி a bunch of college friends who were shooting a film. அந்த மாதிரி தான் எனக்கு அந்த ஃபீலே இருந்தது. It was great fun actually. பேய் வந்து நீங்க சந்திரிகா அப்படின்னு ரிவீல் பண்ணிட்டீங்க. சோ யாஷிகா நீங்க பேய் இல்ல, நான் ரொம்ப நேரமா உங்களை பேய் சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்கணும் அப்படிலாம் மைண்ட்ல யோசிச்சுட்டு இருந்தேன். Aren't you the பேய்? No, I'm not the ghost. ரியல் லைஃப்ல அவங்க பேய். அது நான் சொன்னேன் in one interview. என்ன நீங்க தான் பேய்? அந்த லைன் அவர் எடுத்துட்டாங்க. ஏங்க அந்த இன்டர்வியூ பார்க்கல மாட்டாரு. அப்படியே அவர் கேக்குறாங்க. I was like மேக்கப் போட்டு பேய் நான் இப்போ பட் மூவில சந்திரிகா பேய். ஓகே இது பாருங்க அவங்க ஒரு லைன் வந்து வச்சிருக்காங்க. நான் சொல்லி அவங்க அந்த லைன் ஆஃப் ஸ்டீல் மீன்ஸ் இன் வாட். யாஷிகா நீங்க சொல்லுங்க உங்க இந்த டீமோட வர்க் பண்ணது எப்படி இருந்தது? அவங்க போய் பயங்கர கலகலன்னு இருப்பாங்க, நிறைய அவங்க ஜோக்ஸ்லாம் சொல்றாங்க, உங்களுக்கு புரிஞ்சுதா? நான் ஜோக் சொல்லுவேன், அது அவங்களுக்கு புரியாது. ஜோக்கா நல்லா ஃபன்னா போச்சு, ஒரு வெக்கேஷன் மாதிரி தான் இருந்துச்சு. and then மார்னிங் நைட் ஷூட் பண்ணிட்டு லைக் அங்கேயே தூங்குறது, அங்கேயே சாப்பிடுறது, இன்னும் பெட் நிறைய ஷாப்பிங்னா பேங்காக்ல நிறைய ஷாப்பிங் பண்ணோம். and other than that I think to be working with so many talented people நிறைய கத்துக்கிட்டேன். and at a very early stage of my career I think to work with them I think I'm really happy. Okay, why Yashika on board? Actually இந்த கேரக்டர் வந்து ஹீரோவோட பேராவும் இல்லாம படத்துல ஆனா த்ரூ அவுட் படம் இருப்பாங்க. இட்ஸ் மோர் லைக் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் 4 கேரக்டர்ஸ் வந்து டிராவல் ஆகிட்டே இருக்கும். பட் ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின் தான். பட் ஆனா அது வந்து புரிஞ்சுக்கணும், நம்ம வந்து செகண்ட் ஹீரோயின் இல்ல, நம்ம வந்து இது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கேரக்டர்ஸ் தான். இது இட்ஸ் நாட் அ ஹீரோ ஹீரோயின் ஓரியன்டட் மூவி, இட்ஸ் அ ஆர்டிஸ்ட் ஓரியன்டட் மூவின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். இது வந்து நிறைய ஆர்டிஸ்ட் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. வேர் டு வி ஸ்டாண்ட் ஃபர்ஸ்ட் செகண்ட்ன்ற மாதிரி தான் நிறைய பேர் யோசிச்சிருந்தாங்க. she came, she was interested in she was looking forward to do a movie. ஸோ அப்போ நான் கதையெல்லாம் எதுவுமே சொல்லலை. ஏன்னா கதை சொன்னால் கண்டிப்பாக வந்து நம்ம செகண்ட் ஹீரோயின் ஐயோ நம்ம ஏன் இப்போ செகண்ட் ஹீரோயின் நடிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் வராங்க. ஷி வாஸ் ஓப்பன், ஷி வாஸ் லைக் சார் என்ன கேரக்டர் நீங்கள் எனக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ யூ டெல் மீ சார் ஐ வில் டூ இட் பிகாஸ் ஐ வாட்ச்ட் ஹரஹர மகாதேவிக்கு சேம் டீம் இன்னொரு ஒரு படம் பண்ணும்போது ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஒர்க் வித் இட் சார். ஐம் யூ கேன் டிசைட் தட் ஐ எம் ஓகே டு டூ எனி ரோல் யூ சே அப்படின்னு. ஸோ தட் கேவ் மீ த கம்ஃபர்ட். அதாவது ஓகே நம்ம வந்து இந்த கேரக்டர் வந்து நம்மளை பிலீவ் பண்ணி வந்திருக்காங்க. ஸோ நம்ம செகண்டா நிப்போமோ தேர்டா நிப்போமோன்னா அந்த பொண்ணு யோசிக்கவே இல்லை, இந்த படம் பண்ணணும்னு தான் வந்தது. ஸோ அந்த பொண்ணு நம்மளை நம்பி வரும்போது நம்ம அதுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும், நம்மளால அது கெரியர் ஒரு ரைஸ் இருக்கணும். ஸோ அதை மைண்ட்ல வச்சு நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் ஆயிடுச்சு. அவ்வளவுதான், இந்த பொண்ணு நம்ம நம்பி வந்தது, இதுக்கு ஒரு கெரியர் இது ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ற அளவுக்கு. ஸோ ஐ திங்க் அது பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். படம் ஃபுல்லா த்ரூ அவுட்டா ஷீஸ் டிராவல்ட். Okay, so it's Gautam and 3 other heroines, girls, right? So how did it work? உங்களுக்கு 3 பேருக்கும் ஒரு சிங்க் தாண்டி வந்து காமெடிக்குன்னு ஒரு பட்டாளம் எப்பவுமே நீங்க இறக்கிடுறீங்க. So automatically அப்படிதானே இருக்கும். So how is the sync with the girls? I think the girls
குட் ஃபன். எனக்கு எல்லாமே அரௌண்ட் மை ஏஜ் குரூப் தான். சோ எனக்கு எல்லாரும் தங்கச்சி அப்படி சொல்றாரு. எனக்கு எல்லாருமே அவருக்கு அந்த பழக்கம் இல்ல. அது ரொம்ப அழகா கேள்வி. எனக்கு எல்லாருமே so it's around the same age group, so ஒரே wavelength ல தான் இருந்தோம். So we were able to gel very easily. And obviously ஆளுக்கு ஒரு different, you're like the younger sister, don't you? So actually இவங்க தான் நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்லயே என்ன சொல்றது, எல்லா ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு குழந்தை, ஒரு சின்ன குழந்தை, ஒரு செல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவதான் அந்த செல்லம், எல்லாருக்கும் ஒரு ரொம்ப பிடிச்ச கேரக்டர். பட் everyone obviously is very likable, everyone did their part. I think Vaibhavi வந்து she's also very dedicated, very hardworking, and அடிபட்டும் நம்ம அவங்களுக்கு லைட்டா இடுப்புல அடிபட்டு, that's why she's not been able to be here, but she also has done her part very well. And Chandrika, special mention பண்ணணும். Chandrika எனக்கு அவங்க வந்து நிறைய ஸ்டன்ட்ஸ் பண்ணிருக்காங்க. அவங்க தான் பேய், நிறைய ஸ்டன்ட்ஸ் பண்ணிருக்காங்க, நிறைய ரோப் ஷாட்ஸ், நிறைய டயலாக். அங்க எங்கயோ மேல பறந்து டயலாக் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. மேக்கப் போடுறது, மேக்கப்பே வந்து உங்களுக்கு டைம் ஆகும். மேக்கப் டைம்ன்றது வந்து இட்ஸ் ஓகே, நம்ம போடுறோம். பட் ஆனா அந்த மேக்கப் போட்டு அந்த மேக்கப்ல வந்து காலையில 7 o'clock இருந்து அடுத்த டே மார்னிங் 6 o'clock அந்த மேக்கப் லைக் தட் பேசுறதும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். கண்ணுல லென்ஸ் மட்டும் இல்லாம அங்கங்க சுகர் யூஸ் பண்ணுவாங்க. சோ நிறைய ஈயும் வந்து உட்காரும். அந்த மாதிரி எல்லாம் நிறைய அவங்க அதெல்லாம் என்ன சொல்றது அக்செப்ட் பண்ணிட்டு இவ்வளவு தூரம் வந்து வர்க் பண்ணாங்க, கம்ஃபர்ட்டபிளா வச்சாங்க எல்லாரும். சோ இட்ஸ் வெரி நைஸ். ஸ்பெஷல் மென்ஷன் டு. ஓகே நைஸ். சோ பேய் அவங்க தான் சந்திரிகா, ரைட்டா? அந்த போஸ்டர்லயே பாக்கும்போது ஐ மீன் தேர் வாஸ் சம்திங் வெரி டிஃபரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் வந்து யோசிச்சாங்க இந்த படம் டைட்டில் அனௌன்ஸ் பண்ணதுல இருந்தே. இந்த டைட்டில் when you came with the title, what was your reaction? I loved it. பெர்ஃபெக்ட்டா ஆப்டா இருக்குன்னு சொல்லலாம். எல்லாத்துக்கும் சிங்க். ஒரு ஹாரர் படமோட டைட்டில் இப்படி தான் இருக்கணும்னு நான் டைட்டில் ஃபர்ஸ்ட் என்கிட்ட கதையே கிடையாது. நாங்க அடல்ட் படம் முடிவு பண்ணிட்டோம். படத்துல இப்ப இருக்கா? இருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன்ல. ஓனாடி சொல்ற மாதிரி இல்லையே, கதையை நான் தேடிட்டே இந்த கிளைமேக்ஸ் வரைக்கும். சோ ஃபர்ஸ்ட் வந்து அடல்ட் ஹாரர் காமெடி அப்படின்னு ஜானரை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஜானர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான், கௌதம், அப்புறம் ப்ளூ கோஸ்ட் பிக்சர்ஸ் இதான் டீம் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் சரி இதுக்கு என்ன டைட்டில் வைக்கலாம், என்ன கதை எழுதலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி ப்ரொடியூசருக்கு ஃபோன் பண்ணேன். இருட்டறையில் முரட்டு குத்து அப்படின்னு. என்னடா சொல்ற, டைட்டில் சொன்னேன் அப்படின்னு போனை கட் பண்ணிட்டாரு. ஐயோ கொஞ்சம் ஓவர் போர்டா போய் ஏதோ யோசிச்சு சொல்லிட்டோமோ, நம்ம வந்து திட்டாம இவனெல்லாம் எப்படி திருத்துறது அப்படின்னு யோசிக்கிறாம ஏதோ என்ன மைண்ட் செட்ல போனை கட் பண்ணாருன்னே தெரியல. ஒரு 1 hour வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருந்தேன். டைட்டில் வேற ஏதாவது யோசிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ஸ் கிட்ட டிஸ்கஷன் பேசிட்டு இருந்தேன். 1 hour கழிச்சு எனக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் வந்துச்சு ப்ரொடியூசர் கிட்ட இருந்து. ஏதோ திட்டி ஏதோ போட்டோ அனுப்பிச்சிருப்பாரு போல இருக்கு. ஓபன் பண்ணி பார்த்தா டைட்டில் ரெஜிஸ்டர்டுன்னு வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் லெட்டர் இருந்தது. நானே ஓஹோ அவருக்கு ரொம்ப பிடிச்சதா இதுவும் ஒரு விதம் தான். அப்புறம் ஐ கால்ட் them, I told them இருட்டறையில் முரட்டு குத்து தான் டைட்டில். வாவ் அப்படின்னு ஒரே வார்த்தை வாவ், I'm loving it அப்படின்னு. ஓகே சரி then only I started scripting. So first டைட்டில் எழுதிட்டு பிள்ளையார் சொல்லியே டைட்டில் தான். So after your first 2 films, மூணாவது படம் has nothing to do with adult something, not at all. Why should I keeping on doing all adult stuff? கொஞ்சம் கேப் உள்ளாமே. அப்ப நெக்ஸ்ட் அதுக்கு அப்புறமா திருப்பி அடல்ட் மூவி இனிமே பண்ண மாட்டேன்னு நான் சொல்லல. அடுத்த கொஞ்சம் ஒரு 1 or 2 movies அடல்ட் மூவியா இருக்காது. அந்த ஸ்மைல் தான் நீங்க கொஞ்சம் கேப்சர் பண்ணுவோம். Definitely adult movies on the cards, but not as of now. Recent in the near future la illa. Maybe in 2019 or 20 there might be HHMD2 or IMK2. Hi Gautam, what's up? சொல்லுங்க. நான் ஒன்னு சொல்றேன். Part 2 க்கு ஆல்ரெடி வந்து ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டாரு டைரக்டர். நம்ம அது சர்ப்ரைஸா வைப்போம். நான் முன்னாடி வந்து ரொம்ப ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு படம் கொடுத்திருக்கீங்க. சோ அதே மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட் இந்த படத்துல இருக்கும்னு சொல்லிட்டு தான் நாங்க எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்றோம். சோ போனோமா ஒரு படத்தை பார்த்து கொஞ்சம் ஜாலியா என்ஜாய் பண்ணோமா, சிரிச்சோமா அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம் இந்த டைம்ல. இப்ப நாங்களே இங்க ஒர்க்ல கிளம்பணும் அப்படின்னா ஏதாவது ஒரு டென்ஷன், ஏதாவது ஒரு மைண்ட்ல போட்டு ஏதாவது ஒன்று அப்படி இருக்கிறத ஒரு படத்துல போய் யூ பிரேக் தட் அவுட் ஹப்பா அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி ஒரு படமா இருட்டறையில் முரட்டு குத்தி இருக்குமா? கண்டிப்பா இருக்கும்.
அந்த மாதிரி ஒரு படமா மட்டும்தான் இருக்கும். சொல்லுங்க யாஷிகா, அது சொல்ல வரீங்க. ஆமா, it's actually basically இப்போ ஸ்ட்ரைக் முடிஞ்சிச்சு, ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருக்கும். I mean we're waiting to go watch films. We're waiting to go watch Tamil films. நிஜமா சொல்றேன், தியேட்டர்லலாம் வந்து காரே நிக்காத ஒரு பெரிய தியேட்டர்ல நான் போய் பார்க்கும்போது I felt so bad. I was like, எப்பா இங்கெல்லாம் வந்து எங்க நிக்கணும் அப்படின்னு சொன்னாரு, இந்த லெஃப்ட்ல போய் இந்த இடத்துல பார்க் பண்ணுங்க அப்படிலாம் சொல்றது, எங்கன்னா போய் பார்க் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு ஃபேஸ் வந்து நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். சோ ஆஃப்டர் தட் ஒரு பிரீஃபான ஒரு பிரேக் கழிச்சு வந்து படங்கள் இப்பதான் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. சோ do you think it's the right time now? I think it's timing பொறுத்த வரைக்கும் I think Gnanavel has planned it very well. கரெக்டான டைம் ரிலீஸ். அவரு he is very good at that. So அவர் நம்பி ஈஸியா அவர் மூவ் பண்ணலாம். But as far as Stress Buster is concerned, audience வந்து கண்டிப்பா என்ஜாய் பண்ண போறாங்க. I think the youth are going to love it a lot. And definitely நிறைய விஷயம் நம்ம ஓப்பனா பேசியிருக்கோம். And இந்த டபுள் மீனிங்கா மறைச்சு பொத்திலாம் பேசுறதுல ஓப்பனா பேசியிருக்கோம். And I think that's a very bold move for anybody. And இப்போ வந்து நம்ம நாட்டுல வந்து this is something that Santosh has mentioned before. And I think இது கொஞ்சம் ஹைலைட் பண்ணணும். I think எல்லாருமே இந்த certain விஷயம் வந்து ரொம்ப பொத்தி பேசியிருக்காங்க. And I think அதனால நிறைய frustrations கிரியேட் ஆகும், அதனால நிறைய கிரைம்ஸ்க்கு லீட் ஆகும். இந்த மாதிரி கொஞ்சம் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஓப்பனா பேசிட்டோம்னா மேபி தட் வில் ரெடியூஸ் இட். மேபி அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் அவ்வளோ பெருசா பில்டப் ஆகுது. தட்ஸ் வாட் வி ஆர் ஹோப்பிங். அண்ட் அதனால தான் சந்தோஷம் அந்த பிரஸ் மீட்ல நல்ல ஒரு மெசேஜ் சொல்ல வந்திருக்காங்க. அந்த மெசேஜ் அவர் கன்வே பண்ணிட்டாரு. நீங்க நிறைய குரூப்ல பாத்துருப்பீங்க. சோ அதுதான் வந்து ஐ திங்க் டைரக்டரும் basically வந்து என்னன்னா people keep saying 8-year-old is being raped, 5-year-old is being raped, ஒரு 70-year-old ஒரு Christian institutionல இருக்க ஒரு nun is being raped. So rape is been happening from 5 years to like 7 years to 80 years வரைக்கும் வந்து கன்சிஸ்டன்ட்டா வந்து people are doing this அப்படின்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. What basically I feel is my personal perspective on this is we are not opening up things. இங்க எல்லாமே வந்து பொத்தி மூடி கல்ச்சர், இது சம்பிரதாயம், இது இப்படிதான் இருக்கணும், women should not dress like this, women should not go out like this, women should not go out in the night, இதெல்லாம் சொல்றதை விட்டுட்டு women will dress like this, women will go out in the night like this. They have their own freedom. நம்மள கண்ட்ரோல் பண்ணிக்கணும். So men, control yourself. If you're not able to control yourself, help yourself. That is what I said in the press meet. Henceforth அப்படி நீங்க புரிஞ்சுக்கணும். நைஸ். ஐ மீன் நம்ம ரொம்ப அப்படி சீரியஸா நடுவுல போயிட்டு வந்து ஃபைனலா கன்க்ளூட் பண்ண வேண்டிய விஷயத்தை நீங்க சொல்லிட்டீங்க. ரியலி நைஸ். சோ அவங்க ஆல்ரெடி ஒரு டீம் தான். சோ ஜாயின் பண்ணி நீங்க இந்த படத்துல வர்க் பண்ணிருக்கீங்க. சோ how was it working with them? How much fun it was? First of all, wavelength match ஆயிடுச்சு. So that's more than important. And I think shooting spot la ponone da sir scene solvanga. So adethi will group adharikku neenga scene solla mattinga. Yeah. Yeah, abbi ena appada யோசிப்பீங்க. scene ready. என்ன பேசலாம், என்ன பண்ணலாம் சொல்லுங்க. அது எப்படின்னா நாங்க அவங்க எவ்வளவு அழகா அதை சொன்னாங்கல்ல சார். அப்பதான் சீரியஸ் சொல்லுங்க. இந்த ஐபிஎல் மேட்சஸ்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒரு ஹடில்ல நின்னு பேசிட்டு இருப்பாங்க. நாங்க அதே மாதிரி தான் சீன் வந்து இதான் கண்டென்ட் ஆஃப் தி சீன் அப்படின்னு கௌதம் வந்து நான் இந்த டயலாக் பேசுறேன் அப்படின்னு உடனே மொட்டராஜேந்திரன் அப்பா நான் இந்த டயலாக் எடுத்துக்கிறப்பா அப்படின்னு பாலசரவணனுக்கும் கருணாகரனுக்கும் ஒரு இது பாலசரவனுக்கும் ஷாராக்கும் ஒரு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. என்ன சண்டை? இந்த டயலாக் நான் தான் பேசுவேன், இந்த டயலாக் நான் தான் பேசுவேன் அடிச்சு அவங்க ஒரு சண்டை போட்டிருப்பாங்க. இதெல்லாம் நடக்கும். கரெக்டா டேக் ஆக்ஷன் சர்ப்ரைஸ் எலிமெண்டா கருணா அவரே ஒரு ஓன் டைலாக் அவ்வளவுதான். அந்த ஷார்ட்டே வேஸ்ட். அந்த ஓன் டைலாக் வந்தோடனே ஒரு சிக்ஸ் திருப்பி நான் இப்போ 1 more போனோம். சோ அவங்க வந்து இஷ்டத்துக்கு ஒரு டயலாக் பேசியிருக்கீங்க. அப்புறம் சீன் அவர் அன்னைக்கு தான் சொல்லிருக்காருன்றத யாஷிகா ரிவீல் பண்ணுங்க. வேற என்னலாம் வந்து ஸ்பாட்லயே வந்து சொல்லுவாரு? everything. I think ஒரு plain paper வந்துறாரு. கம் ஆன் பேப்பரே கிடையாது. மூஞ்சி பார்த்தோனே சரி நீ இந்த டயலாக் பேசு, நீ அந்த டயலாக் பேசு, நீ அந்த டயலாக் பேசு. But other than that, I think as a director, he gives us the ability to improvise. Like he leave it up to us. Anga solvanga ipdi pannunga, so we can come up with our improvisations, and he'll obviously accept it, and that's something to appreciate. சூப்பர். எல்லாத்தையும் சொல்லிட்டு something to appreciate. அவர்கிட்ட கேட்டீங்களா உங்க ரெண்டு பேர் சிங்க் எப்படி இருந்தது? அவர் என்ன பண்ணுவாரு, உங்க 3 பேருக்கும் டயலாக் சொல்லிட்டு வந்துருவேன். சொல்லிட்டு வந்தோன்னா மோஸ்ட்லி யாஷிகா உனக்கு சந்திரிகாவும் வைபவியும் ஏதாவது சஜஷன் சொல்றதுக்கு வருவாங்க. அதுக்கு முன்னாடி இவர்கிட்ட சஜஷன் சொல்லிருப்பாங்க.
என்ன பண்ணுவாரு, பயங்கரமா கோர்த்து விடுவாரு. யூ கோ டெல் இட் டு ஹிம் நோ அப்படின்றாங்க. அவர் 2 பேர் அங்க வரும்போது பின்னாடி அப்படி நின்று போயிரு. ஏன்னா கண்டிப்பா ரிஜெக்ட் ஆகும்ன்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு சொல்றத கரெக்டா அது பண்ணா அது இது போயிடும். ஆனா அதுல முக்கியமா வைபவி என்கிட்ட கோத்துட்டு திட்டுவாங்க வைக்கிறதுல பயங்கர அழகா டார்கெட் பண்ணும். யூ கோ டெல் இட் டு ஹிம் ஹி வில் அக்செப்ட் இட் அப்படின்னு அனுப்பிச்சு அங்க பின்னாடில இருந்து அப்படின்னு வாய மூடிட்டு அது சார் வாட்மா சார் கேன் ஐ டெல் திஸ் டைலாக் நோ ஓகே சார். வரும்போது நல்லா இருந்தா கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிப்பேன். இவர் அங்கிருந்தே ஃபர்ஸ்ட் லீடு கொடுத்துருவாரு. நல்லா இல்ல அங்க ஏற்கனவே 23 daysல ஒரு படம் பண்றோம். சோ படத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுக்கிறதுக்கு டைம் லைட்டிங் டைம் எல்லாம் தாண்டி இவங்க எல்லாம் சிரிக்கிற டைம் கண்ட்ரோல் பண்றது அதிகம். ஏன்னா லைட் பண்றது கேமராமேன் லைட் பண்ணிட்டு 5 நிமிஷத்துல அப்படி உட்காந்துருவாரு, கேமரா அப்படி வச்சுட்டு உட்காந்துரு சிரிப்பாங்க 20 டேக் 30 டேக் ஒவ்வொருத்தர டர்ன் எடுத்து சிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் 5 டேக் இவர் சிரிப்பாரு. இப்ப இவரு கண்ட்ரோல் பண்ண நான் இனிமே எத்தனை டேக் வந்தாலும் சிரிக்க மாட்டேன் அப்படின்ட்டு இப்ப மொட்டராஜேந்திரன் சிரிக்க ஆரம்பிச்சிருவாரு. அப்புறம் பாலசரன் பாதி விஷுவல்ஸ் வந்து படத்துல பார்த்தா கௌதம் வந்து இப்படி திரும்பி நின்று இருப்பாரு, கேமரா அங்க இருக்கும், இப்படி திரும்பி நின்று இருப்பாரு, இப்படி கையோட வச்சு நிப்பாரு. அங்க கருணாகரன் பார்த்தா போய் பாலசரவணன் பின்னாடி ஓவர்லாப் பண்ணிட்டு நடுவில் வெளியில வருவாரு. இவங்களுக்கு சிரிக்கும் போதெல்லாம் போய் அதாவது நான் திட்ட கூடாதுன்றதுக்காக இவங்களே அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க, சிரிக்காம இருக்க மாட்டாங்க. பேசிக்கலா அவங்களுக்கு சிரிக்கணும். நீங்க சிரிப்பை யாரை கண்ட்ரோல் பண்றதோ மிகப்பெரிய டாஸ்கா இருந்திருக்கு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல. ரொம்ப கஷ்டமா இருந்தது. அது இல்லனா மேபி ஒரு 20 daysல ஷூட் பண்ணிரலாம். ஒரு எக்ஸ்ட்ரா 3 days ஆயிடுச்சு. ரைட். சோ நீங்க actually and கௌதம் ஒரு லிசனர்ஸ் ரிக்வெஸ்ட் ஒன்னு இருக்கு. ரெஜினாவோட நீங்க ஷேர் பண்ற கெமிஸ்ட்ரி சிஸ்லிங் ஆன ஒரு கெமிஸ்ட்ரியா இருக்கே, அது என்ன அவ்வளவு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சொன்னாங்க. அதனால நான் உங்களை கேக்குறேன். போஸ்டர்ஸ் அது வந்து அதுக்கு சீரியஸான பதில் சொல்வீங்களா? சீரியஸான பதில் same as usual again. அவங்களும் நானும் ஒரே ஏஜ் தான். so we were able to ஒரே சிங்க்ல தான் இருந்தோம். and we decided okay இந்த ப்ராஜெக்ட் வந்து இந்த மாதிரி ஒரு சாங் இருக்கு, I think we should see how far we can push it without making it go vulgar அப்படின்னு சொல்லிட்டு we decided. and also அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் பண்ணது எல்லாமே பிருந்தா மாஸ்டர் தான். so அவங்க பியூட்டிஃபுல்லா கொரியோகிராஃப் பண்ணாங்க. அது வேற நம்ம 2 பேரும் and அவங்களால தான் வந்து இந்த சாங்ல நான் கம்ஃபர்ட்டபிளா வர்க் பண்ண முடிஞ்சது அப்படினு சொல்லி ரெஜினா ஹூஸ்டன் கன்ஃபார்ம். and because of that we were able to நம்ம 2 பேருக்குள்ள ஒரு கம்ஃபர்ட் லெவல் வந்துச்சு. because she is very close friend to me. so ஒரு நல்ல ராப் பில்ட் ஆயிடுச்சு. so we were not very uncomfortable close quarters there. so it became very so அப்படியே டெக்னீஷியன்ஸ் பத்தி ப்ளீஸ் எல்லாரும் all of you have to talk about. சினிமாட்டோகிராஃபர் பத்தி நீங்க சினிமாட்டோகிராஃபர் பத்தி பல்லு you are so cute. he is the cutest cinematographer you'll ever see. நல்லா ரவுண்டா அழகா இருப்பாரு. He's super fun, always positive. அவர்கிட்ட இருந்து அவ்வளோ பாசிட்டிவிட்டி வரும், அவ்வளோ எனர்ஜி இருக்கும். அண்ட் அவரோட ஸ்பீட் வந்து வேற யாரும் அவ்வளோ ஃபாஸ்டா ஒர்க் பண்ணது நான் பார்த்ததில்ல. சந்தோஷோட ஸ்பீட் அப்படியே அழகா மேட்ச் பண்ணிருக்காரு. பிளஸ் அவர் ஒரு பயங்கர ரொமான்டிக், மனசுக்குள்ள அவ்வளோ ரொமான்ஸ் இருக்கு. அப்படி ஒரு சீன் எல்லாம் நீங்க பாப்பீங்க படத்துல, அவ்வளோ அழகா கேப்சர் பண்ணிருப்பீங்க. எனக்கு அவர் மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு பெரிய ரொமான்டிக் ஆள் இருக்காருன்னு சொல்லலாம். Super. Music director, again second movie with me after Harara Mahadeviki. எனக்கு தெரிஞ்ச ஹரஹர மாதேவிக்கியோட இன்னும் ஒரு மினிமம் ஒரு 10% எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு இன்னொரு ஒரு பெட்டர் ஆல்பமா ஹீஸ் கிவன் இட். ஸோ ரீரெக்கார்டிங் ரொம்ப நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. எடிட்டர் ஜி.கே. பிரசன்னா, ஹீஸ் டன் எக்ஸப்ஷனலி வெரி குட் ஜாப். அது 2 படத்தையும் அவர் தான் எடிட்டர். ஸோ எனக்கு ரொம்ப ஒர்க்கை குறைச்சது வந்து பிரசன்னா. ஆர்ட் டைரக்டர் கொடுத்த கொஞ்சம் டைம்ல என்ன பெஸ்ட் அவுட்புட் கொடுக்க முடியுமோ ஹீஸ் டன் தட். அப்புறம் என்னோட மேனேஜர்ஸ், என்னோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், இவங்கெல்லாம் வந்து ராவும் பகலுமா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஏன்னா நான் வந்து நடுவில் ஒரு 3 மணி நேரம் தூங்கினேன். இவங்கெல்லாம் எப்போ தூங்கினாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் காலையில வந்து கஜினிகாந்த் ஷூட்டிங்ல இருப்பேன், நைட்டு வந்து இருட்டரில் ஷூட்டிங்ல இருப்பேன். இன்பிட்வீன்ல போயிட்டு ஆர்யா கேரவன்லயோ இல்லை கௌதம் கேரவன்லயோ நடுவில் ஒரு 1 மணி நேரம் தூங்கிட்டு ஓடி வந்துடுவேன். வேற ஏதாவது ஒரு லஞ்ச் பிரேக் அந்த மாதிரி. பட் ஆனால் என் மேனேஜர்ஸ், என்னோட அசிஸ்டன்ட்ஸ்லாம் நான் வந்து அவங்க தூங்கினாங்களா இல்லையான்னு கூட தெரியாது. பாதி நேரம் வந்து என்னன்னா இப்படியே தான் சுத்திட்டு இருப்பாங்க, கண்ணு முழுசா கூட அவனுக்கு திறக்காது. ஸோ அந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்திருக்காங்க. ஸோ
ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் என்னோட லிரிசிஸ்ட் டான்ஸ் மாஸ்டர் பாபா பாஸ்கர், கௌதமியும் சூப்பராக வந்து இந்த படத்தில் எல்லா பாட்டும் அவர் தான் பண்ணியிருக்காரு. கௌதம் ப்ளஸ் இந்த கேர்ள்ஸ் 2 பாட்டு இருக்குது, அவங்களையும் நல்லா ஹீஸ் மேட் தெம் டான்ஸ். சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸ்டண்ட் மாஸ்டர், காஸ்டியூம் டிசைனர் ஜெயலக்ஷ்மி. ஸோ படத்தில் வந்து காஸ்டியூம்ஸ் வந்து அதாவது டோட்டலாக ஒரு டீமாக பயங்கரமாக ஜெல்லாக இருக்கும். விஷுவலாக பார்த்தா ரொம்ப அழகாக ஒரு கலர்ஃபுல்லான ஒரு இது தெரியும். அதுக்குள்ளே வந்து என்னென்னா கேமராமேன் அவரோட லைட்டிங்கில் ஒரு சைடு கலக்கியிருப்பாரு, ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அவங்க ஒரு சைடில் பயங்கரமாக இது பண்ணியிருப்பாங்க, இன்னொரு சைடில் காஸ்டியூம்ஸ் அது எல்லாத்தையுமே வந்து ஈடு கொடுக்கணும். இது எல்லாமே வந்து என்னென்னா தனித்தனியாக ஸ்கோர் பண்ணாலும் ஆன் த ஹோல் வந்து இது 3மே ஜெல் ஆனால் தான் அது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். ஸோ அந்த யூனிட்டி வந்து என்னோட கோர் டீம் கிட்ட இருந்துச்சு. ஸோ அதை கோஆர்டினேட் பண்ணி அதை பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமும் படலை. ஏன்னா எல்லாருமே ரொம்ப யூனிட்டியாக ரொம்ப ஒன்றா உட்காந்து பேசி டிஸ்கஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணதுனால அதெல்லாம் ரொம்ப நல்லா எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. நல்லா ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அது நல்லா தெரியுது. ஸோ என்னோட கோர் டீம் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கேன். நீங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு தண்ணி குடிக்கணும்னு தோணுது அப்படியே ஃபுல் லென்த்தா. பட் யூ நோ வாட், லைக் நீங்க சைமல்டேனியஸா ஒரு படம் ஒர்க் பண்றீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுடைய என்டையர் மத்த உங்க கூட இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் உங்களால அதை பண்ணிருக்க முடியும். ஸோ சைமல்டேனியஸ்லி ஒர்க்கிங் ஃபிலிம் உங்களுடைய மத்த டெக்னீஷியன்ஸும் உங்களுடைய க்ரூவும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணா மட்டும் தான் அதை பண்ணிருக்க முடியும். ஸோ பிக் ஹேட்ஸ் ஆஃப் டு யுவர் என்டையர் டீம் ஃபார் டூயிங் தட். ஏன்னா சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. இப்ப நீங்க சொல்லும் போது தெரியுது, ஒன்னொன்னா நீங்க யோசிக்கும் போது ஓகே இவங்க இந்த படத்துல சேம் அதே படத்துல ஒர்க் பண்றாங்கன்னும் போது தூக்கம் ஒண்ணுமே இருக்காது. 2 படத்தையும் பேலன்ஸ் பண்ணது மட்டும் தான் அவங்க மைண்ட்லயும் வந்து கண்டிப்பா தோணிருக்கும். சோ அவங்களை ரெப்ரசென்ட் பண்ணி நீங்க எங்க இருக்கீங்க. சோ அவங்க என்டையர் டீமுக்கும் வந்து வண்டர்ஃபுல். சோ படத்தை நாங்க கூடிய சீக்கிரம் ஆன் ஸ்கிரீன்ல பார்க்க போறோம். உங்க என்டையர் டீமுக்கு ஆல் தி வெரி பெஸ்ட். சோ எல்லாருமே ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா ஒரு விஷயம் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். அது நீங்க கொடுத்துருக்கீங்க, நீங்க சொல்லிருக்கீங்க. சோ பார்த்தா அதே ஒரு விஷயம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. சோ அதை ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட் and my love and regards to your entire team. Thank you so much. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. For more interesting cinema news, please log into their website www.suryanfm.in.